ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர வந்து ரேணுகா தான், இது தான் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு பக்க பலமா வந்து இருந்தது எல்லாமே வந்துட்டு நிஷா தான். ஆனா நிஷாவுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிய வருது டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலியமா. இவ வந்து நம்ம அக்காவே கிடையாது, ஏமாத்த வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்ததுமே நிஷா வேற லெவல்ல ஒரு முடிவு எடுக்குறாங்க. எல்லார் மேலயும் உருட்டுக்கட்டை எடுத்து சுடர் மண்டையில அடிச்சு அப்படியே ரத்தம் ஊத்துது. அது மட்டும் பத்தாம இன்னும் வந்து பல முடிவுகள் வந்து எடுக்குறாங்க. ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு எல்லா முடிவுகளும். எப்படி நிஷாவுக்கு இது தெரிய வந்தது? இல்ல தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ரிப்போர்ட்காக ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் மல்லியும், அங்க ஒரு பக்கம் மனோகரனும். அப்படி இருந்துட்டு இருக்க சமயத்துல தான் நிஷா வீட்டுக்கு நார்மலா ஒருத்தவங்க வர்றாங்க. எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து பிளட் டெஸ்ட் எடுக்க வர்றாங்க. நிஷாவுக்கு டக்குன்னு இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து சொல்றாங்க. "இப்ப தானே நீங்க 100 பேருக்கு ரிசல்ட் எடுத்தீங்க. என்ன இப்ப இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "மேடம் நாங்க இப்ப தான் மேடம் அதுவும் வந்து நான் ஃப்ரீயாலாம் நாங்க எடுத்ததில்ல மேடம். நீங்க ஏதோ ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல சார், இப்ப தான் நீங்க வந்தீங்க. எங்க அப்பாவுக்கு, எங்க அக்காவுக்கு எல்லாருக்குமே எடுத்தீங்களே!" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல, இல்ல மேம். எங்க இதுலருந்து வரல." அப்படின்னு சொல்லவுமே, நிஷாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே வந்து ரொம்ப குழம்பி போயிர்றா. அப்ப பிளட் டெஸ்ட் எதுக்காக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, இவ தனக்கு தானே பேசிக்கிட்டே இருக்கும்போது, அந்த பையன் சொல்றாங்க, "அப்போ யாரோ வந்து உங்கள டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க பார்த்துருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லவுமே, நிஷா வந்து கன்ஃபார்ம் பண்ணிர்றா. நிஷாவுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. உடனே வந்து நிஷா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதுமே ரொம்பவே குழம்பி போயிர்றா. உடனே வந்து அவங்க கான்டாக்ட் குடுத்துருப்பாங்க இல்லையா? அங்க வந்து கால் பண்றா. கால் பண்ணதுமே இந்த மாரி ஆ ரிப்போர்ட் வந்து எடுத்துட்டு போயிருந்தீங்களா? அப்படின்ற மாரி கேட்க, ரிப்போர்ட் உடனே குடுங்கன்னு சொல்லுமே, மனோகரன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வராரு. ஆனா, அதுக்கு முன்னாடியே நிஷா அவ்ளோ ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா வந்துட்டு, "நீங்க எப்படி எங்க அக்காவுக்கு வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கலாம்? இது நான் உங்கள சும்மாவே விடமாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே வந்து டென்ஷன்ல கத்திக்கிட்டே இருந்தா நிஷா. அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன நடந்தாலும், இதுக்கு மேல வந்து மல்லிய இந்த வீட்ல விடவே கூடாது அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. மல்லி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிஷா இதான் செம்ம சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் எல்லாருமே கூட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா. உங்க பொண்டாட்டி என்ன பண்ணியிருக்கா பாருங்க. இதுக்கு மேல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல எங்க அக்கா இருக்கணும். இதுக்கு மேல இந்த வீட்ல யாருக்குமே இடமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லவுமே, ரொம்பவே குழப்பத்தோட என்ன பண்றது போறன்னே தெரில. மல்லிய பார்த்து, "நீ இப்படிலாம் பண்ணியா மல்லின்னு?" கேட்கும்போது, "இல்ல விஜய், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல விஜய்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு விஜய் வந்து அதான் மல்லி எதுவும் பண்ணலன்னு சொல்லும்போது, ராஜி வந்து வெண்பா ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து பிளாக்மெயில் மாரி நீட்டவுமே, மல்லி அமைதியாவே இருக்காங்க. விஜய்க்கு கோவம் தாங்கல. "என்ன மல்லி பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் வந்து இதே தான் உன் வேலையா? ஏன் என்னோட இதா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி விஜய் உடனே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. உடனே வந்துட்டு, "என்ன வலி?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஃபர்ஸ்ட்டு அந்த ரிப்போர்ட்ட வாங்கி பாருங்க விஜய். அதுக்கப்புறம் முடிவெடுங்க." அப்படின்னு சொன்னதுமே, நிஷா வந்துட்டு, "பாத்தீங்களா மாமா, இப்ப கூட இவ வந்து ரிப்போர்ட்ட வாங்கி பாருங்கன்னு தான் சொல்றா. அப்போ இவள இதுக்கு மேல இங்க வச்சிருக்க கூடாது." அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. விஜய் வந்து வாங்கி பாக்குறாரு. ஃபர்ஸ்ட்டு நிஷாவே பாக்க சொல்றாங்க. "ஃபர்ஸ்ட்டு நீயே பாரு நிஷா." அப்படின்ற மாரி மல்லி சொல்லவும், "எங்க அக்காவ அதெல்லாம் நான் சந்தேகப்பட மாட்டேன். அதனால வந்துட்டு உன்னோட இது வேஸ்ட்டு மல்லி." அப்படின்னு சொல்லவுமே இவளுக்கு கோவம் வருது. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தான் வந்து கடைசில ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்?" அப்படின்ற மாரி சொல்லவுமே என்ன பண்றது போறதுன்னே தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது! பெரிய கொடுமையா போயிடுச்சுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்ளோ நாளா இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் வந்து நெறையவே வித்தியாசங்கள் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அவங்கள எல்லாருக்கும் என்ன பண்றது போறதுன்னே தெரியல. பார்த்தா டிஎன்ஏ ரிப்போர்ட் இப்படி இருக்கு. உடனே நிஷாவுக்கும் தாங்க முடியாம, "அடி பாவி! அப்ப இவ்வளோ நாளா மல்லி சொன்னது தான் கரெக்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுக்கட்டை எடுத்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா நிஷாவ. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்ளோ நாளா இருந்ததுக்கும், இப்ப இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நெறைய வந்து வித்தியாசங்கள் இருக்கு. மல்லி எப்படியாச்சும் வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாரி தான் நெனச்சு எல்லாமே பண்ணாங்க. ஆனா இதுக்கு மேல வந்து சரியே பண்ண முடியாது அப்படின்ற மாரி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா மல்லி எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் விஜய்க்கு துணையா இருக்கணும்னு தான் நான் இந்த மாரிலாம் பண்ணேன் அப்படின்ற மாரி
தாங்க முடியுக்கா பேஸ்ட் பிரஷ் என்ன ப்ரோ மல்லியோட இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நிஷா பண்ண காரியம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா நிஷா வந்து எவ்வளோ எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தா. ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து தெரிய வந்தது ரொம்ப பெரிய நல்ல விஷயந்தான். அதனாலவே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியுமா அவ்வளோ கோல்டு தான் இருக்குன்னு அப்படின்னு ஹேண்டா ஆ ஆ அப்படிதான் அப்படிதான் பார்க்கலாம். சுடருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சுடரை கண்டிப்பா அந்த சுடருக்கு மரண தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சுத்திட்டு இருக்க நாய்களுக்கு பெரிய தண்டனையா தான் கொடுக்கணுங்க. நீங்களா இருந்தா என்ன தண்டனை கொடுப்பீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இவ்வளோ நாளா மல்லி பல கஷ்டங்கள் பட்டாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. இந்த முடிவை வந்து எடுத்து டேசியா ஆச்சரியக்குரியா கதிரேசன் மறுபக்கம் மல்லி மோதல் ஏற்படுது. முற்றிலும் கோணல் நம்ம விஜய் தாங்க. என்னடா கண்டுபிடிச்சிடுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நீ யாரு? என் பண்ண பார்த்தா எப்படி தெரியுது? என் அக்காவுக்கு படுக்கிறதுக்கு நீ யாரு? ஒரு பக்கம் நிஷாவும் ஒரு பக்கம் கதிரேசனும் வீடியோ ஆரம்பிச்சு அவன மாதிரினா அவன் ஆரம்பிச்சு 8 நிமிஷம் வீடியோ பேசுறது ரொம்ப நல்லா பேசுறது தெரியாது. நம்ம இப்பயே ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணாலும் ஓகே தானா யூடியூபுக்கு? பார்க்காம போனா இல்லை நான் யூடியூபுக்கு தான் சொல்கிறேன். என்ன சாப்பிட்றாங்க நீங்க? நல்லா இருக்கா? சைடிஸ் 2 எடுத்து வைங்க. ஐயோ என் நண்பா கலூராடே. பேசு மாப்பிள்ள பேசு மாப்பிள்ள பேசு பேசு. ஒட்டுலாம் கேட்கல, அப்படியே வீடியோல ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா எதுவுமே பண்ணாம. ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.